ஆயுதங்கள் வந்து குவிகின்றன. கடுமையான யுத்தம். தமிழர்கள் வெளியேறுகிறார்கள். இந்த துன்பமான நேரம். இந்த கட்டத்தில் இந்தியாவிடமும் உதவி கேட்கிறார். இந்திய அரசு ஒரு முடிவெடுக்க வேண்டும். மிஸ்டர் பெர்னாண்டஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்லி என்டிஏ மீட்டிங்கை கூட்டுங்க, இல்ல ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டுங்க. மறுநாள் ஏற்பாடு செய்யப்பட்டது அனைத்து கட்சி கூட்டம். பிரதமர் வாஜ்பாய், உள்துறை அமைச்சர் அத்வானி, அப்ப துணை பிரதமர் ஆகல அவர், உள்துறை அமைச்சர் எல்கே அத்வானி, அடுத்த நாற்காலியில் சோனியா காந்தி, அடுத்த நாற்காலியிலே டாக்டர் மன்மோகன் சிங், அதற்கடுத்த நாற்காலியிலே பிரணாப் முகர்ஜி, அதற்கடுத்த நாற்காலியிலே பிரிய ரஞ்சன் தாஸ் முன்சி, முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார், சோம்நாத் சட்டர்ஜி, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், அகாலிதள தலைவர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்க அனைத்து கட்சி கூட்டம். வரிசையாக ஒவ்வொருவரும் பேசி வருகிற போது அன்றும் அதிக நிமிடங்கள் நான் எடுத்துக்கொண்டேன். அதிக பிரசங்கித்தனம் அல்ல, எல்லோரும் அதை விரும்பினார்கள். நான் பேச கேட்டார்கள். 18 நிமிடம் பேசினேன். மறுநாள் லோடி கார்டன் வாக்கிங்ல நிதிஷ்குமாரின் கையை பிடிச்சுக்கிட்டு, இவ்வளவு பிரச்சனையா, 2 கேட்டகரிஸ் தமிழ் சினிமா எங்களுக்கு தெரியாதே, இங்கிருந்து போனவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் தான், அனைத்து கட்சி கூட்டத்தில் தான் ஒரு மனதான முடிவு பிரதமர் எடுத்தார். இந்தியா எந்த ஆயுத உதவியும் இலங்கைக்கு செய்யாது. அது மட்டுமல்ல, அவன் பணம் கொடுப்பதாக இருந்தாலும் இந்தியா ஒரு துப்பாக்கியை கூட விற்காது. பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். 62 ரூம் நம்பர்ல தான் இந்த மீட்டிங் நடந்தது, ஆல் பார்ட்டி மீட்டிங். வெளியே வந்த உடனே பிரஸ் வந்துட்டாங்க. நான் பக்கத்துல தான் நிக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் சொல்றார், அட்டல்ஜி, நாட் ஈவன் சேல் ஆஃப் ஆர்ம்ஸ், பணத்துக்கு கூட ஆயுதங்களை விற்க மாட்டோம். இது அந்த காலம், அதை உருவாக்கி கொடுத்தோம். 2004 இந்தியா இலங்கை ராணுவ கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்து போட போகிற போது நான் துடித்தேன், ஓடினேன், பிரதமரை இருமுறை சந்தித்தேன். இந்த பாவத்தை செய்யாதீர்கள். ஜன்பத் ரோட்டுக்கும் போனேன், சோனியா காந்தியை சந்தித்தேன். இந்த வரலாற்று பிழையை செய்யாதீர்கள். எங்கள் மக்களை அழித்து விடுவான். நீங்கள் ராணுவ ஒப்பந்தம் போடாதீர்கள், ஆயுத உதவி செய்யாதீர்கள், பலாலி விமான தளத்தை புதுப்பிக்காதீர்கள், எங்கள் மக்களை கொண்டு குவித்து விடுவான். கெஞ்சினேனே, மன்றாடினேனே. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன். நான் அதை செய்தேன், இதை செய்தேன் என்று தம்பட்டபடி எனக்கு பழக்கமில்லை. ஆனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன். 2004ஆம் ஆண்டில், 2005ஆம் ஆண்டில், 2006ஆம் ஆண்டில் ஆயுதம் கொடுக்கக்கூடாதென்றோ, ராணுவ ஒப்பந்தம் போடக்கூடாதென்றோ, ரடார் கொடுக்கக்கூடாதென்றோ, இந்திய அரசு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்றோ யார் அறிக்கை தந்தார்கள்? பத்திரிகைகள், ஊடகங்கள் தேடி பாருங்கள். யார் அறிக்கை தந்தது? எந்த குரல் எழுந்தது? இது லட்சியங்களுக்காக ஒலிக்கின்ற குரல். இந்த குரல் ஒலித்தது 10 தடவை 14 தடவை பிரதமர் அந்த 3 ஆண்டு காலத்தில். அடியேனை தவிர இதை தடுப்பதற்கு வேறு யார் போராடியது? யார் அறிக்கை கொடுத்தது? யார் என்றால் அனைத்தும் அடக்கம், அனைவரும் அடக்கம். இந்த இயக்கம் லட்சியங்களுக்காக கொடுத்த விலை அதிகம். நாங்கள் தாங்கிய துன்பங்கள் அதிகம், கிடைத்த தோல்விகள் அதிகம். ஆனால் இன்றைக்கு மனம் திறந்து சொல்லுகிறேன், இன்றைக்கு அழுகிறார்களே, இன்றைக்கு கதறுகிறார்களே, யுத்த கப்பல்களை அனுப்பக்கூடாது என்று அங்கலாய்க்கிறார்களே, போர்க்கப்பல்களை அனுப்பக்கூடாது என்று 2 வருஷத்துக்கு பின்னாலே அனுப்ப போகிற போர்க்கப்பலை இப்பொழுதே அனுப்பக்கூடாது என்று சொல்லுகிறார்களே, அடுத்த வருஷத்துக்கு பிறகு ஆட்சியிலே இருக்க போறது கிடையாது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. சர்க்காரே இருக்க போறது இல்லை. ஆனால் இப்பொழுதே அறிக்கை விடுகிறார்கள். நான் அந்த பெரிய மனிதர்களை எல்லாம் கேட்கிறேன், இந்த அரசியல் எஜமானர்களை எல்லாம் கேட்கிறேன். நீங்கள் அறிக்கை தந்தீர்களா? ரடார் கொடுக்கக்கூடாது என்று, ஆயுதம் கொடுக்கக்கூடாது என்று பெரிய கட்சி தலைவர்கள். இந்தியா ஆயுத உதவி செய்யக்கூடாது என்று 2004, 2005, 2006 ஒரு வார்த்தை சொன்னது உண்டா? சொல்லியிருந்தால் நிரூபியுங்கள். நான் துடித்தேன்.
ஒரு போர்க்கப்பலிலே சிங்களவர்கள் போர் வீரர்களை ஏற்றி கொண்டு போகிற கப்பலின் பெயரை கூட 856 பேரை ஜாஃப்னா பக்கத்திலே கொண்டு போகிறார்கள் என்று பிரதமருக்கு நேரடியாக கடிதம் கொடுத்தேன். ரடார் கொடுக்காதீர்கள் என்று, ஆயுதம் கொடுக்காதீர்கள் என்று. தேவாலயத்துக்குள்ளே ஜோசப் பரராஜசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, அந்த ஈவ் ஆஃப் கிறிஸ்மஸ் ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது மனைவியின் மீது அவருடைய தலையிலிருந்து ரத்தம் தெரித்து அந்த கட்டத்தில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நட்ட நெடுவீதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, இந்திய அரசு கண்டித்ததுண்டா? 61 குழந்தைகள் செஞ்சோலையிலே துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்களே, இந்திய அரசு போட்டுக் கொடுத்த விமான தளத்திலிருந்து தானே விமானம் போயிற்று, அதானே தாக்குதல் நடத்தியது. அந்த சாவுக்கு யார் காரணம்? ஆயுதம் ஏந்தாதவர்கள், குழந்தைகள், பெண்கள். தர்ஷினி கொல்லப்பட்டாலே, கல்லோடு கட்டி போட்டு பிணத்தை போட்டிருந்தான், கற்பழித்து 16 வயது பெண் தர்ஷினி. அந்த பிணம் மிதந்தது. யாழ்ப்பாண மாணவர்கள் போராட வந்த 5 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நான் பிரதமர் வீட்டுக்கு ஓடினேன், ஒவ்வொரு முறையும் முறையிட்டேனே. அப்பொழுதே தடுத்திருந்தால் இந்த அழிவு நேர்ந்திருக்குமா? இத்தனை லட்சம் குழந்தைகள் செத்திருப்பார்களா? இத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருப்பார்களா? இவ்வளவு ரத்தம் ஓடி இருக்குமா? உலகிலே நாதியற்று போய்விட்டதா? அந்த காலகட்டத்திலே நாங்கள் போராடினோம். அந்த வஞ்சகமும் துரோகமும் இழைத்த காங்கிரஸ், இனப்படுகொலையின் கூட்டு குற்றவாளி காங்கிரஸ், அதிலே பங்காளி திமுக தலைமை. இந்த தேர்தலில் வரலாற்றின் குப்பை தொட்டியிலே காங்கிரஸ் மத்தியிலே தூக்கி எறியப்படும். இலக்கு எது என்று கேட்கிறீர்கள்? இந்த இனத்தை அழித்த, தமிழகத்தின் வாழ்வாதாரங்களுக்கு வஞ்சகம் செய்த, முல்லை பெரியாரில் துரோகம் செய்த, காவிரியில் துரோகம் செய்த, பாலாற்றில் துரோகம் செய்த, அணுகுலை பிரச்சனைகளில் துரோகம் செய்கிற இந்திய அரசு, அது தமிழகத்துக்கு விரோதமான அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. அது திரும்ப வராது, வரக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய மொத்த பலத்தையும் சேகரித்துக் கொண்டு நாம் போராடுவோம், அதற்கு உறுதி எடுப்போம். அந்த விதத்தில் அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்றால் இந்திய அரசியலில் இவ்வளவு ஊழல் எந்த காலமும் நடந்ததில்லை. வெறும் 64 கோடி ரூபாய் ஊழல் தானே போபஸ் ஊழல். ஏப்ரல் 16 ஸ்வீடிஷ் வானொலி அறிவித்தது வெறும் 64 கோடி ரூபாய் தானே. அந்த 64 கோடி ரூபாய் ஊழலில் தானே திருவாளர் பரிசுத்தம் தூக்கி எறியப்பட்டார். ராஜீவ்காந்தி அரசு தூக்கி எறியப்பட்டது. புரூட்டல் மெஜாரிட்டி அடியோடு இழந்தார்களே. வெறும் 64 கோடி ரூபாய் ஊழலிலே ஒரு அரசு தூக்கி எறியப்பட்டது. இன்று 1,76,000 கோடி ரூபாய் ஊழல், அலைக்கற்றை ஊழல். திருக்குவளையாரின் திருமகளையும் ராஜாவையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பிய ஊழல். 1,76,000 கோடி ரூபாய் ஊழல். ஆதார் வீடு கட்டும் திட்டத்திலே 1000 கோடி ரூபாய் ஊழல். காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடத்தியது உலகத்தில் எவனுமே ஊழல் செய்ததில்லை. இவர்கள் தான் விளையாட்டு போட்டியா? இங்கே யாரோ ஒலிம்பிக்கை பற்றி பேசினார்கள். அடுத்த ஒலிம்பிக்கு பிரேசிலில் நடக்க போகுது, ரியோ டி ஜெனீரோவில் நடக்க போகுது. இந்தியாவுக்கு தங்கம் கிடைக்குமா? ஒரே ஒரு போட்டி வச்சா இந்த அரசு மட்டும் இருக்காது. இந்த அரசு இருக்காது. இன்னைக்கு போட்டி வச்சா, ஊழல்ல ஒரு போட்டி வச்சா, நம்ம ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வாங்கிடும். 1,86,000 கோடி நிலக்கரி கனிம வளம் லைசன்ஸ் கொடுப்பதிலே ஊழல். 270 கோப்பு காணாமல் போய்விட்டதுங்கிறார். நான் கேட்கிறேன், ரயில்வே அமைச்சராக இருந்தார் பவன்குமார் பன்சல். அவருடைய சகோதரி மகன் மைத்துனன் விஜய் சிங்லா ரயில்வே போர்டிலே எலக்ட்ரிக்கல் மெம்பர் ஆக்குவதற்கு மகேஷ்குமார் என்பவனிடம் 90 லட்சம் ரூபாய் வாங்கியதாக கையும் மெய்யுமாக பிடிபட்டார். சிபிஐ வலை வீசியது. பவன்குமார் பன்சலினுடைய மருமகன் 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மே மாதம் 3ஆம் தேதி பிடிபட்டார். மே 10ஆம் தேதி பன்சல் பதவி இழந்தார்.
பவன்குமாரினுடைய மருமகன் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டான். நான் பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன், ராபர்ட் வதேரா என்று ஒருவர் இருக்கிறார், சோனியா காந்தியின் மருமகன். 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துவிட்டு 500 கோடி ரூபாய்க்கு அடுக்குமாடி கட்டடம் கட்டியிருக்கிறான். அரசாங்க நிலங்களை அபகரித்திருக்கிறான். இந்த ஊழலை வெளியே கொண்டு வந்த அதிகாரிகள் பந்தாடப்பட்டு விட்டார்கள். பவன்குமார் பன்சலுடைய மருமகன் மீது சாட்டை வீசியதே சோனியா காந்தி மருமகன் மீது நடவடிக்கை பாயுமா? வதேரா மீது நடவடிக்கை பாயுமா? அந்த சாட்டை பாயாது. மக்களின் சாட்டை பாயும். மக்களின் ஓட்டு என்கிற சாட்டை பாயும். படு பாதாளத்தில் கிடக்கிறதே. கரன்சி நோட்டு சுனாமியே வந்து விட்டதே. ஜிம்பாவே போல ஆக போகிறது இந்தியா. நோட்டுக்கு மதிப்பு கிடையாது, காங்கிரஸ் கட்சிக்கு மதிப்பு கிடையாது. முன்பு 10 ரூபாய்க்கு மதிப்பு, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் மதிப்பு. இன்னும் கொஞ்ச நாள் போனா 500 ரூபாய்க்கு அன்றைக்கு இருந்த 10 ரூபாய் மதிப்பு வந்துடும். பிறகு 1000 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடும். ஜிம்பாவே மாதிரி ஆயிரும். ஜிம்பாவே நாட்டில் என்ன தெரியுமா, ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கணும்னா ஒரு வேன் நிறைய கரன்சி நோட்டு கட்ட தூக்கிட்டு போறான். 2 மூட்டை கரன்சி நோட்டு கொடுத்தா 2 கோழி முட்டை வாங்கலாம். 1 மூட்டை கரன்சி நோட்டு கொடுத்தா ஒரு வாழைப்பழம் வாங்கலாம். ரோட்ல கரன்சி நோட்டு கட்ட மொத்தமா குவிச்சு வச்சிருக்கிறான். 4 காய்கறியை கொடுத்துட்டு 2 மூட்டை நோட்டு கட்ட தூக்கிட்டு போயிடலாம். இது இப்ப நடக்குது. இந்த மன்மோகன் சிங் சோனியா காந்திகள் கூட்டம் சர்க்கார் நடத்தினா அதே கதி இங்க வந்துடும். அதற்கு பிறகு என்ன ஆகும் தெரியுமா? கீன்ஸ் எக்கானமி எல்லாம் நடக்காது. ஆடம் ஸ்மித் எக்கானமி, ப்ரௌதான் எக்கானமி ஒன்றும் நடக்காது. பார்ட்டர் எக்கானமி. இனி எதுக்குடா சர்க்கார் வேண்டாம், கரன்சி வேணாம், நான் நேரா வாரேன், இவ்வளவு காய்கறியை கொடுக்குறேன், இவ்வளவு ஜவுளி துணி கொடு, நான் நேரா வாரேன், இந்த கோழியும் முட்டையும் தாரேன், எனக்கு இவ்வளவு அரிசியை கொடு, நான் நேரா வாரேன், நான் ஜவுளியை கொடுக்குறேன், கொஞ்சம் மீன் கொடு. இந்த 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 கட்டத்துக்கு வந்து சேர்ந்துடும். இவ்வளவு கொடுமை நடக்கிறது. நாட்டு மக்களை ஏமாற்றலாம் நினைத்து கொண்டு இந்த மாநில அரசாங்கங்களை எல்லாம் புல்டோசர் போட்டு உழுகிற மாதிரி இந்த உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வேட்டை ஆடி விடலாம் என்று இந்த உணவு பாதுகாப்பு மசோதா, ஃபுட் செக்யூரிட்டி பில்லை கொண்டு வந்தாங்க. அவ்வளவுதான். நம்ம அருமை தலைவர் அவர்கள் ஒரு வர்ணனை கொடுத்தார்கள் பாருங்கள். சோனியா காந்திக்கு வருத்தமா இருக்கு எனக்கு. பெரியாரின் விரலை பற்றிய கை, சுட்டு விரலை பற்றி கொண்டு குடியரசு அலுவலகத்திலே உலவியவன். சொன்னீங்களே, என் வாழ்க்கையிலேயே பெரிய பொக்கிஷம் சோனியா காந்தி எனக்கு அனுப்பிய பாராட்டு கடிதம்னு திருச்சியில் போய் சொன்னீங்களே, நீங்களா மணிமேகலை என்று சொல்லுவது சோனியா காந்தியை? புறநானூற்றை மூட வந்த புழுதி காற்றே ஓடும், கலிங்கத்து பரணியை மூட வந்த கார் இருளே ஓடும் 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 ஓங்கார கூச்சலிட்டு ஓடும் என்று எழுதிய கலைஞரா இப்படி பேசுவது? மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்று சங்க தமிழ் வரிகளை எழுதிய கரங்களாது, பேசிய வாயாது, நீங்களா அப்படி சொல்லுவது? ஆற்றலர் கழிப்போர், அறம்பிலை பகர்வோர், ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர், மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண்டினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலா தெய்வத்தையே வடிவமைத்தவர் அல்லவா சீத்தலை சாத்தாரா? வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழிக்கு பொன்மணியாக சூட்டியதென்றோ மணிமேகலை காப்பியம். சிலப்பதிகாரம் பெற்ற குலக்கொடி அல்லவா மணிமேகலை? இகத்தின் சுகங்களை எல்லாம் துறந்து அறச்சாலை வாழ்வு நடத்திய மணிமேகலா தெய்வமா சோனியா காந்தி? எத்தனை லட்சம் தமிழர்களை பட்டினி போட்டுக் கொண்டான் ராஜபக்சே. இந்திய அரசு கொடுத்த ஆயுதங்கள் தானே புலிகளுக்கு போரிலே பின்னடைவை ஏற்படுத்தியது. மார்ஷகி தாரிஸ்மேன் அறிக்கையிலே சொன்னானே, கூட்டம் கூட்டமாக போகிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள், சாப்பாடு கிடைக்காமல் தண்ணீர் கிடைக்காமல் கண்ணுக்கு எதிரேயே செத்து விழுகிற போது காப்பாற்ற முடியாமல் அழுது கொண்டே அவர்கள் இரத்த உறவுகள் போக நேர்ந்தது. இது யுஎன் அறிக்கை. Starvation was the weapon,
பட்டினி ஓட்டே கொன்றான். பசியாலேயே செத்தார்கள். ஈழத்து உணவும் கானகத்து ஆக்கமும் என்று பட்டினே பாலை வர்ணித்த ஈழம். பசியாலேயே செத்தார்கள். குழந்தைகள் மார்போடு அணைத்துக் கொண்டு தாய்மார்கள் செத்து கிடக்கிறார்கள். ஒரு கையிலே பால் பவுடர் வாங்குவதற்கான அட்டை, இன்னொரு கையிலே குழந்தை. பட்டினி ஓட்டே கொண்டானே. அந்த பட்டினி போட்டு சாகடிப்பதற்கு காரணமாக இருந்த சோனியா காந்தியா மணிமேகலை ஜூடாசுக்கா இயேசு கிறிஸ்து விருது, கோட்சேக்கா மகாத்மா காந்தி பட்டம், சோனியா காந்திக்கா மணிமேகலை விருது. அவருக்கல்ல, இன்னும் சில வயிற்றெரிச்சல்காரர்களுக்கு சொல்லுகிறேன். எங்கேடா இருக்குது மறுமலர்ச்சி திமுக? எங்க இருக்கு அந்த கட்சி? இதோ உங்கள் ஏஜெண்டுகளை விருதுநகர் பக்கம் கொஞ்சம் அனுப்புங்கள், சூலக்கரை பக்கம் கொஞ்சம் அனுப்புங்கள். உன் மகன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் குகையை விட்டு சீறி புறப்படுகின்ற வேங்கை புலியை போல என் மகன் வேலும் வாளும் உரசுகிற ஒரு யுத்தகலத்தில் இருப்பான் என்று அந்த தாய் கூறியதாக புறநானூற்று பாடலிலே படித்திருக்கிறேன். மறுமலர்ச்சி திமுக எங்கே இருக்கிறது? தமிழகத்தின் உரிமை கிளர்ச்சி களங்களிலே இருக்கிறது, போராட்ட களங்களிலே இருக்கிறது. ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலை அகற்றும் போராட்டமா 18 ஆண்டுகளாக கிளர்ச்சி களத்திலே. தென்னாட்டை தமிழ்நாட்டை அடியோடு அழித்து விடுமே அணு உலை, அதை அகற்றுகின்ற போராட்ட களமா? பென்னிக்கு கட்டிய முல்லை பெரியாறு அணையை உடைப்பதற்கு கேரளம் சதித்திட்டம் தீட்டுவிட்டதே, அதை தடுப்பதற்கு லட்சக்கணக்கான மக்களை திரட்ட வேண்டிய களமா? அமராவதி தண்ணீர் உரிமையை காக்கும் களமா? கெயில் நிறுவனம் குழாயை பதிக்க கூடாது என்ற போராட்ட களமா? பவானியின் பாசன உரிமையை பெற்றுத் தரும் களமா? பாலாற்று தண்ணீரை தடுக்காதே என்ற போராட்டமா? பெண்ணையாற்று தண்ணீரிலே கை வைக்காதே என்று சொல்லும் போராட்டமா? காவிரி தீரத்தினுடைய மக்களினுடைய உரிமையை காக்கும் போராட்டமா? நெய்யாறு இடதுகரை சேனல் உரிமையை காக்கவா? செண்பகவல்லி தடுப்படை உரிமையை காக்கவா? 3 தமிழர்கள் உயிரை காக்கவா? குற்றமற்ற என் தம்பிமார்கள், அணுவளவும் குற்றம் செய்யாத பேரறிவாளன் சாந்தன் முருகன் வெற்றியை முறிக்க நிற்கின்ற தூக்கு கயிற்றை அறுத்தறிகிற களமா? உயர் நீதிமன்றத்திலே போராட்டமா? உச்ச நீதிமன்றத்திலே ஜத்மலானியை கொண்டு நிறுத்த வேண்டுமா? நதிகளை இணைக்க வேண்டுமா? 63 ஆண்டுகளில் எவரும் ஒரு மசோதாவை கொண்டு வரவில்லை. நதிகளை இணைப்பதற்கு 1200 மைல்களை நடக்க வேண்டுமா? மதுவின் கோரப்பிடியிலே சிக்கி நாசமாகிறதே தமிழகம். அடிபடும் தாய்மார்கள், மிதிபடும் தாய்மார்கள், கதறி அழும் சகோதரிகள், அவர்கள் கண்ணீரை துடைக்க வேண்டுமா? உபரி தொடங்கி ஈரோடு வரையில் மக்களை, கோடிக்கணக்கான மக்களை சந்திக்க வேண்டுமா? ஊழலற்ற அரசியலுக்காக போராட வேண்டுமா? அத்தனை களங்களிலும், இத்தனை போராட்ட களங்களிலும் மின்வெட்டை கண்டிக்கவா? விலைவாசி உயர்வை எதிர்க்கவா? மத்திய அரசினுடைய வஞ்சகத்தை தடுக்கவா? அனைத்து களங்களிலும் சாஞ்சிக்கா வருகிறான் கொலைகாரன், ரத்தம் தோய்ந்த கரங்களோடு வருகிறான். 3 மாகாணங்களை கடந்து வருகிறோம், படையெடுத்து வருகிறோம். வில்லவன் கோதையோடு போன செங்குட்டுவன் வழிவந்த நாங்கள் வருகிறோம். ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து வருகிறோம். அப்படி ஒரு அறப்போர் களமா? டெல்லிக்கா வருகிறான், பிரதமரை சந்திக்க வருகிறான். பிரதமர் வீட்டையே முற்றுகையிடுவோம். ஏழுமலையாரை தரிசிக்கவா? மேலமலையிலா, கீழ்மலையிலா? மதிமுக தொண்டனா? அத்தனை களங்களிலும் போராடியதன் விளைவாகத்தான் நொறுங்கி கிடக்கிற விவசாயிகளின் கண்ணீரை துடையுங்கள். இன்றைக்கு நாட்டிலே எந்த தரப்பினர் நாதியற்றவர்களாக கிடக்கிறார்கள்? எந்த தரப்புக்காக எவரும் சொல்லக்கூடிய நிலை இல்லை. எந்த தரப்பு கவனிப்பாரற்று கிடக்கிறது? அவன்தான் விவசாயி, அவன்தான் உழவன், அவன்தான் விவசாயியின் குடும்பம். விதைத்தான், உழுதான், விதைத்தான், பயிர் வளர கண்டான், களை பறித்தான், நீர் வாச்சினான், எருவிட்டான், கடன் வாங்கி அந்த பயிர்களை பாதுகாக்க பூச்சி மருந்து தெளித்தான், பொதுகை பருவம் கண்டு மகிழ்ந்தான். போட்டது கிடைக்கவில்லை,
விதைத்தது விளையவில்லை, வாங்கிய கடனை அடைக்க முடியவில்லை, அந்த பூச்சிக்கொல்லி மருந்தையே தின்று சாகிறான், குடித்து சாகிறான். அந்த விவசாயியின் வாழ்க்கை, அவன் ஊரை விட்டே வெளியேறுகிறானே, வீட்டை விட்டே வெளியேறானே, பாட்டன் முட்டன் காலத்திலே இருந்து வாழ்ந்த ஊரை விட்டே போகிறானே. மைக்ரேஷன் ஃப்ரம் த ரூரல் ஏரியாஸ். காப்பாற்ற நிவாரணம் கொடுங்கள். இதே தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் மைதானத்தில் ஆர்எம்எஸ் ஏற்பாடு செய்ய பல்லாயிரக்கணக்கானவர்களோடு நான் உண்ணாவிரதம் இருந்தேன். அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் போட்டேன். இவர்கள் பயிர்கள் கருகிவிட்டன, போட்டதெல்லாம் போய்விட்டது, இவர்கள் வாழ்வே அழிந்து விட்டது, நிவாரணம் தாருங்கள். நிவாரணம் தருகிறோம் என்றார்கள், கிடைக்கவில்லையே. பல வீடுகளில் அதிகாரிகள் தப்பு கணக்கு தருகிறார்களே, அவன் கண்ணீரை துடைக்க வேண்டாமா? நீங்கள் சரி செய்யுங்கள் என்று சொன்னேன். ஆனால் விவசாயி நொறுங்கி கிடக்கிறான் என்றானே, அவன் நிலைமை தெரியுமா? அறிக்கை விடுகிறவர்களுக்கு நிலைமை தெரியுமா? பத்திரிகையில் செய்தியை படிக்கிற போதே ஒரு குடும்பம், அந்த குடும்பமே இவ்வளவு அழிவுக்கு ஆளாகிவிட்டது என்றால் விளைநீர் சிந்துகிற கண்கள். இதுவா காமாலை கண்கள்? பைத்தியக்காரர்களே. இந்த